வீட்டில இருந்து பேசிட்டே இருந்தாங்க. ஹலோ ஹலோ, நான் முதல்வர் 5 துணை முதல்வர் யாருனாலும் வாங்க வாங்கன்னு பேசுவாங்க. அப்போ திடீர்னு கதவு திறக்கிறோம். இது பணியாளர் கதவு. அவர் வராரா, இவர் வராரா, வந்துட்டாரா? எஸ் ஐ எம் வெயிட்டிங், எஸ் ஐ எம் வெயிட்டிங், வரட்டும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். கொஞ்சம் வரான், எங்க வராங்க, வரட்டுமே அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க, இந்த கிண்ணத்துக்கு ஈயம் பிடிக்க தெரியாதவங்க அண்டாக்கு ஈயம் பிடிக்கிறேன் நான். ஏன்னா உன் வீட்டு கொண்டாட்டி வச்சுக்கிறது இல்லை. நான் சிஎல் எனக்கு அந்த குடும்பம் என்னன்னா, இந்த கூக்கா இருக்காங்கல்ல, கூக்கா வந்து கத்தி வச்சுருப்பாங்க. உள்ள கூர்மையான கத்தி, அது கவர்கள் கத்தி எடுத்துட்டா ரத்தம் பார்க்காம கூக்கா கத்தி வைக்க மாட்டாங்க. அது மாதிரி இவன் பஸ்ல ஏறினான்னா குணத்தை பார்க்காம பஸ் இறக்க. நேற்று கூட கைக்கு மேல அடிச்சு சிரிச்சா பார்க்கலாம். இந்த லட்சணத்துல ஜனநாயகம் உண்மையிலேயே ஜனநாயகம் யாரு? அந்த ஜனநாயகனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையிலே ஜனநாயகம் வாழ்க்கையில ஒரு உண்மையான ஜனநாயகனுக்காக தான் நம்ம இந்த கூட்டம். இப்ப ஜனநாயகம் நேற்று பேசி பார்க்கல. எத்தனை நாளைக்கு ஜனநாயகம்? ஜனவரி 8ஆம் தேதி வர வேண்டியது, வரல. அப்பெல்லாம் வாய் எல்லாத்தையும் 9 வாரத்தையும் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து. ஆனா நம்ம சிஎம் இருக்காரு, அவர் ரொம்ப குறைந்தாங்க. அவர் வந்து ஜனநாயகம் வரலன்னா அவர் ஒரு குட்டி போடுறாரு. அந்த குட்டையும் எடுத்துட்டு இப்ப ஜனவரி 9ஆம் தேதி ஒரு குட்டி போடுறாரு. சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. கடுமையான கண்டனங்கள்னு ஒன்று போறாரு. எனக்கு அது மேல கருத்து தான். ஒருத்தர் நம்ம திட்டிட்டு இருக்கான், ஆனா அவன் படம் வரலைங்கிறதுக்காக இவரு விட்டு போறாரு மத்திய அரசு. இப்ப ஜனவரி 9, 60 நாள் கழிச்சு ஒருத்தன் இப்ப ஜனநாயகனுக்காக எனக்கு ஆதரவு தெரிவிச்ச முதல்வர் சாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு நன்றி. இப்ப 60 நாள் ஆச்சு. 60 நாள் என்ன பண்ணான்னா 1, 2, 3 எழுதிட்டு இருந்தான் உள்ள. என்ன பித்து பிடிச்சி 60 நாளும் என்ன செய்வது தெரியாம இப்ப ஞானோதயம் வந்து ஸ்டாலின் சார் அவருக்கு நன்றி. இது என்ன, ஏன் இது சொல்ல வரேன்னா, ஜனநாயகம் நின்ன உடனே இந்த ஜனநாயகம் நிறுத்தினது திமுக பழி போட்டாங்க. இப்ப உங்க முன்னனே சொல்லிட்டாங்கல்ல, ஸ்டாலின் சார் எனக்காக ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றினார்ல. இப்போ நீங்க எல்லாம் எங்கடா கொண்டு மூஞ்சி வச்சுக்கீங்க? இப்ப ஜனநாயகம் சேர்த்து வர ஜனநாயகம் வந்து உண்மையிலேயே அது வரக்கூடாது நினைச்சவனே அந்த படத்தோட கதாநாயகன். நேருக்கு அது தெரியாது. ஏன்னா நேத்தா ஒரு பெரியவரை பார்த்தேன். என்ன ஜனநாயகம் படம் நல்லா இல்லை, பாதிக்கு மேல புட்டுக்குச்சு. இவன் பார்த்தானா, இந்த படம் தான் ஒரு நாள் தாங்காது. இது வந்து ஓடாம போச்சுன்னா நம்மளை வந்து கிழிப்பாங்க. அதுக்கு வராம போச்சுன்னா இருக்கவே இருக்கு திமுக மேல பழி போட்டு இப்படித்தான் விட்டுருந்தான். உண்மையிலேயே
அந்த படம் பார்க்க இனிமேலும் வராது. ஏன்னா பாதிக்கு மேல நீ அவளே உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறான். இப்ப நான் சரிண்ணா இப்படி ஒரு படம் வந்துச்சு, பாதிக்கு மேல படம் நல்லா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பா வந்து சொன்னாங்க, நாங்க பார்ப்போம், படம் செட் ஆகலையா நல்லா இல்லைன்னா ரீஷூட் பண்ணுவோம். ரீஷூட் பண்ணி படம் முழுமையாக்கி நாங்க வெளியிட்டு விடுவோம். அப்ப ஏன் அவன் பண்ணல? அவன் நடிக்கிற மூடுக்கு போய் முதல்வர் மூடுக்கு போயிட்டான். அவன் நடிக்கிற மூடுக்கே இல்லையே, அவன் தான் ஒத்து திணை நின்றுட்டு இருக்கான். அவன் போய் நடிக்கிற மூடுக்கு அவன் போவான். அப்போ நடிக்கிற மூடே இல்லை, நீ நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. இந்த திமுக மேல பண்ணி போட்டுலாம். அவனுக்கு நம்மளால விட்டு போறாரு, ரைட்டா? அது ஒரு பக்கம். அதாவது என்னுடைய பெண் தன்மைக்கு அளவே இருக்கான்னு வச்சுக்கலாம். அது இல்லாம பேப்பர் வர முடியும். அது போட்டோம்னா நம்மளுக்கு பெருந்தன்மைக்கு அளவே கிடையாது. இந்த எச்ராஜன் அவன் ஒரு தீவிரவாதி. அவன் நம்மள தீவிரவாதிகள், நம்ம அவனுக்கு தீவிரவாதி தெரியல. அவன் ஒரு தீவிரவாதி. அவன் என்ன பண்ணா, கோர்ட்டில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு நான் அரசு சொல்லுது இந்த மாதிரி அயோத்தி மாதிரி மாறி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு அவன் சொல்றான், அயோத்தி ஆகிறதுக்கு ஆரம்பம் தான் இந்த திருப்பரங்குன்றாங்கிறான். இங்க அங்க உட்காந்து அந்த பரதேசி ஆஸ்பத்திரியில் படுத்துட்டான். நம்மளால திட்டிருக்கான், நம்மள போவோமா? இவர் மனசு பெரும் மனசுல 2 தடவை போய் பாக்குறாருங்க. அவன் கட்சிக்காரனே பார்க்கல. எங்களுக்கு என்ன கூட சொன்னார், அவன் கட்சிக்காரனே பார்க்கல. அப்போ அதை விட ரொம்ப பெரிய மனசு எங்க, ஏன்னா ஒரு நம்மளை ஆளுங்கிற தலைவராக இருக்கிறது, ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் நீங்க போடாதவங்களை அரவணைச்சு கொண்டு போகிற அந்த அருமை கலைஞருக்கு அப்புறம் நான் பார்க்கிற மிகப்பெரிய தலைவரா அண்ணன் பார்க்கிறேன். அப்போ நமக்கு ஓட்டு போடல, மாற்றானுக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்ப சமீபமா போன 25ஆம் தேதி ஐயா நல்ல கண்டையா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெரிய தலைவர்கள்லாம் அங்க இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் யாருங்க இபிஎஸ் அங்க போய் கேட்கிறாங்க, என்னங்க நல்ல கண்ணையா போலையா? அவர் எங்க அம்மா சாவுக்கு வரல இல்லை, அதனால நான் போகல. யாரு இப்படி ஒரு தலைவன். சரி அதுக்குள்ள போவேண்ணா, அதுக்குள்ள போனா ட்ராக் மாறி இருக்கும். ஆனா அந்த மனுஷன் எல்லாரும் நாங்க எல்லாம் கடைசியில இருந்தோம். கடைசி அரசு மரியாதைக்கு முன்னாடி ஒரு பெரிய வளையம், மலர் வளையத்தை வச்சு வீர வணக்கம் அடிச்சாரு பாருங்க. நீங்க அவருக்கு 2 பொங்கல் பிள்ளையார், யாருக்கு நல்லது. ஆனா மூத்த மகனா நின்னாங்க. அவர் போட்ட யோசனை ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதரா அவரு நம்மளை விட்டு போனாரு. ஆனா அவரை கொண்டு போய் உயரிய பெரிய இடத்துல உட்கார வச்சது அண்ணன் ஸ்டாலின். இதுக்கு வந்து இந்தியாவே திரும்பிப்பாச்சு. அவர் வந்து ரிக்ஷலிப் இருக்கும்போது இந்தியாவே திரும்பிப்பாச்சு. அவருடைய அந்த உணர்ச்சி வேகத்துல அவர் கத்துறது, நீங்க வந்து ஒரு சிஎம் இப்படி இருக்க முடியுமா? அது மாட்டு கட்சி. ஆனா கட்சி பேதம் இல்லாம ஒரு மனுஷன் எளிமையாவே இருந்து தூயவனா இருந்து அதாவது தன்னை வந்து இந்த உலகத்துக்கே, இந்த இந்தியாவுக்கே, இந்த தமிழுக்கே, இந்த நாட்டுக்கே அர்ப்பணிச்ச ஒரு வீரம் வரவன். அவருக்கு கடைசி அவர் கொடுத்த அந்த ரெட் சொல்லிருக்குல்ல, அதுக்கப்புறம் 72 குண்டு அதெல்லாம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய
இந்தியா திரும்பி பார்த்த ஒரு தலைவனாக மாறினார். அதான் மனிதநேயங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் தான் இதுதாண்டா தலைமை அப்படின்னு ஒரு சின்ன நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். மதுரையில் ஒருத்தன் ஒரு மாநாடு, அது பிஎம் பேசுறாரு, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வருங்கிறார். யாரு நல்லா கவனிச்சுங்க, பிஎம் பேசுறாரு, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைப்புங்கிறாரு. அங்க நம்மால் ஒரு இந்த சாவுக்கு வராத இருக்கார்ல டிபிஎஸ், இல்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட். அவரை சேர்ந்தவன் பூரா இவர் தான் சிஎம் கேண்டிடேட்ங்கிறான். ஆனா டெல்லியில இருக்கிறவன் சொல்றான் என்டிஏ தான்டா டே கூட்டணி அமைக்க போகுது, ஆட்சி அமைக்க போகுது, ரெட்டை இன்ஜின் தாங்கிறான். அப்போ டக்குன்னு ஒரு ஹோட்டல்ல பீஸ் ஒருத்தருக்கு தலைமையில இவங்க எல்லாரும் கூட்டு வச்சு பண்ண போயிருக்காங்க. செட் ஆகல. நீ வேணும்னா டெல்லிக்கு வந்துட்டான். டெல்லிக்கு போறாரு. அங்கேயும் இன்னும் முடிவாகல. ஒரு கூட்டணி, நான் தான் கூட்டணி தலைமைங்கிறான். ஆனா அந்த தலைமைய அவன் ஏத்துக்கல. நீ இங்க வந்து பேசுறாங்கிறான். அது அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணி இங்க கொண்டு வந்தீங்கன்னா 22 கட்சி கூட்டணி, 22 கட்சி கூட்டணியில உனக்கு சீட் வேணுமா, அறிவாலயம் வா. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. அது என்னமா சோடங்கியா கோடங்கின்னு ஒருத்தன் கோடங்க, ஏதோ ஒரு கோடங்கன்னு வச்சுங்க. வந்தாங்க பேசினாங்க, கூட்டணிக்கு எதிராக பேசல. கட்சி தலைமை கூட்டணி தலைமைலாம் நான் தாண்டா, உனக்கு என்ன வேணும் வா வந்து பேசு, இது தாண்டா தலைமை, இது தாண்டா தலைமை. 22 கட்சி நீ பார்க்கவே பிரமாண்டமா இருக்கு. இந்த இருக்கு நீ இருப்பாங்கிறீங்க. ஒருத்தன் வருவான் பிறகு அவன் வீட்டுக்காரமா இப்ப வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு, இந்த பக்கம் நான் தான் இன்னும் அவன் பிடிச்சே கொடுக்கல. இப்ப இது கிடையில 22 குதிரை போட்ட ஒரு பெரிய கம்பீரமா ஒரு ரிக்ஷா வந்து சாரட் வண்டி போகல, அது வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. நேத்தே வந்து அண்ணன் நம்ம செல்வன் தலைமையில நேற்று வந்து அரசியல் இந்த தேர்தல் கொடுத்து ஆரம்பிச்சுட்டாரு. இதுதான் எப்பயுமே பிள்ளையார்த்தி போறது நம்ம. இப்ப மனிதனை ஏற்றுக்கலன்னா எனக்கு வந்து 10 நிமிஷம் தான் நம்மால் பிரச்சனை. நான் கூட வந்தேன் 10 நிமிஷத்துல. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ளும் தமிழ் நடந்தது. அது வந்து ஒரு அம்மா மாதகிட்டு ஒரு அம்மா பேசி மனுஷன் கீழே இருக்கிற மக்கள்கிட்ட யாரெல்லாம் இயலாமல் இருக்காங்க அவங்களுக்கு தேடி பிடிச்சி அவங்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களுடைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த திட்டத்தால் பயன்படுத்திருப்பாங்க. அவன் என்ன சொல்றான், அந்த டிவிக்கிறவன் எல்லார் வீட்லையும் முதலி இருப்பான், எல்லார் வீட்லையும் நகி இருக்குங்க. அட முதலேவி இப்ப எங்காலும் எல்லா வீட்டிலும் மனசுலையும் போய் உட்காண்டாரா முதலேவி. அந்த மாதிரி ராமநாதபுரம் எங்க ஊர் பக்கம் ஒரு கிராமம் அம்மா ஒரு பக்கம். அந்த அம்மா வந்து கைமண், அதாவது கைமண்ணா சரி கணவன் எழுதாங்க கைமண். அப்ப அந்த அம்மா சொல்லி எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய என் புருஷன் செதுக்காரு. நான் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். டெய்லி 100 ரூபா கிடைக்கிறது பெரிய வேலையாக இருந்தது. இப்போ வாரம் 100 ரூபா கிடைக்கும், 60 வருஷம் சாப்பிட்டு இருந்தேன். மகளிர் உரிமை தொகையில் வந்துச்சு. எனக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னு அதை பார்த்தோன்னே 10,000 ரூபா கொடுத்த மாதிரி நான் வந்து நினைச்சு சந்தோஷம். அந்த 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்னா முதல்ல 2 கோழி கோழி நல்ல நாட்டு கோழியா, அது 10 முட்டை இடிச்சு. அந்த 10 முட்டையை கொண்டு போய் ஒரு பணக்காரர்களை விற்றேன். 200 ரூபா கொடுத்தாங்க.
1200 ஆயிடுச்சு. கோழிலாம் சேர்த்து 1200 வச்சு மறுபடியும் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் 4 கோழி வாங்கினேன். 4 கோழியும் 20 முட்டை வந்துச்சு. இதை அப்படியே சேர்த்துட்டே வரேன். சேர்த்து போயிருந்தா எனக்கு 4 மாசம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து 8000 ரூபாய் வந்துச்சு. 8000 ரூபாய்க்கு 2 ஆடு வாங்கினேன். 2 ஆடு ஒவ்வொன்றும் 30 கிலோ இருக்கு. 2 ஆட்டை வாங்கி அதை வந்து கடை போட்டேன். இன்னைக்கு என் மகளுக்கு 10,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன். என் கையில 10,000 ரூபாய் இருக்கு. நான் தலைநிமிர்ந்து நடக்கிறேன். யாரு? ஒரு விதவை பெண் ராமநாதபுரத்துல ஒரு ஊராட்சி கிராமத்துக்கு அந்த அம்மா சொல்லு எங்க வெள்ளும் பெண்கள்ங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து அப்படியே இன்னொரு பொண்ணு சரண்யான ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து நான் வந்து என்னை கட்டி நான் வந்து எனக்கு தேனி என்னை கட்டி கொடுத்தது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல நான் இருந்தேன். நான் வீட்டு வெளியே போக மாட்டேன். என் புருஷனே நீ வந்து சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கார சொல்லி அதாவது வெற்றி நிச்சயங்கிற ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. நீ அங்கே போய் படிச்சேன்னா நீ அதை படிச்சு பெரிய ஆள் ஆகிடலாம். அது வந்து மக்களுக்கு உண்மை இது வந்து வெற்றி நிச்சயங்கிற ஒரு இதில் போய் படிக்க போனேன். அப்போ நான் பிராட்பேண்ட் டெக்னீஷியன் கோர்ஸ் ஒன்று எடுத்து படித்தேன். அவங்க படிக்க வச்சாங்க. 92 மார்க் வாங்கினேன். 92 மார்க் வாங்கினோன்னு எனக்கு உடனே பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. நான் நாமக்கல்ல இப்ப வேலை பார்க்குறேன். இப்ப நான் தைரியமா நான் ஒத்தையில நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி நேர திருவண்ணாமலை முருகன்ட்ட போனேன். முருகா நான் ஜெயிச்சிட்டேன் இந்த கவர்மெண்டால அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஷார்ட் எப்படி பாருங்க, ஒரு அம்மா ஒரு ஏழை உதவி அது வந்து 1000 ரூபாய் வச்சு 10,000 ரூபாயில 20 ரூபாய் ஆகுது. இந்த பக்கம் ஒரு வெற்றி நிச்சயம் ஒரு படிப்பை படிச்சு அந்த அம்மா இன்னைக்கு என் புருஷனைய எங்கேயும் போகாம வீட்டிலே வச்சிருந்தாரு. இப்ப நான் ஒத்தையில நான் சென்னைக்கு போறேன். இப்ப எனக்கு பஸ் கிடைக்கலையா, நான் ஆட்டோல போற அளவுக்கு தைரியம் வந்துச்சு. அந்த பிள்ளை அதுக்கு அடுத்து அப்படியே போனீங்கன்னா மனிதாபிமான திட்டம் எத்தனை திட்டங்கிறீங்க. அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அன்புக்கரங்கள்ல அப்பா அம்மா இல்லாத அநாத பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்க கண்டுபிடிச்சு அவங்க படிப்புக்கும் அவங்க வாழ்க்கை செலவுக்கும் அரசே செலவழிக்குது. அரசே செலவழிச்சு அவங்கள படிக்க வச்சு இதுதாங்க தாய்மை. அதாவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிற ஒரே தலைவன் வந்து அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது அந்த பிள்ளையோட பேட்டி எங்கிட்ட இருக்கு. நாங்க பேட்டி எடுத்து போடுறோம். அதே மாதிரி தாய்மானவர் திட்டம் என்னங்கிறீங்க, வயசானவங்க வீட்டுல இருப்பாங்க. அப்போ ரேஷன் கடைக்கு போக முடியாது. பக்கத்துல இருக்க எப்பயாவது வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு மூடு இல்லைன்னா வாங்கி தர மாட்டாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ரேஷன் கடையில வாங்கி கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் திட்டம் பாருங்க, தாய்மானவர் திட்டம். அதாவது நீங்க இந்த திட்டங்களுக்கு போறாம வெவ்வேறு வகுப்பை சேர்ந்த இல்லாதவங்க, அதாவது இருந்தும் இல்லாதவங்களை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுல கொண்டு போய் நீங்க உதவிகளை செய்வதற்கு அவ்வளவு பேர். கடைசியா தாய்மானவருக்கு அடுத்து மக்களை தேடி மருத்துவம். சார் இதுவரைக்கும் 3 கோடி பேருக்கு மருத்துவம் கொடுத்துருக்காங்க. சார் இதுவரைக்கும் இந்த மக்களை தேடி மருத்துவங்கிறது 3 கோடி. இது வந்து சாதாரண விஷயமே இல்லை. இந்த மருத்துவம் என்ன அப்படின்னா, பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க, மருமகள் கவனிக்காது, மகன் கவனிக்க மாட்டான். இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு நோய் இருக்கும், ஆஸ்பத்திரி கூட்டு போக ஆள் இருக்காது. அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போய் இல்ல இவங்களே வீட்டுக்கு போறாங்க. சாரி இவங்களே வீட்டுக்கு போறாங்க. சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்துகளை வீட்டுல கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சுகாதாரம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இது 3 கோடி பேருக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு அடுத்து கடைசியா இலங்கை திட்டம் 1 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது, ஆனா 40 வருஷமா இருக்காங்க. அந்த 40 வருஷமா இருக்கிற இலங்கை தமிழர்களை நீங்க வந்து குடியுரிமை கொண்டு வரணும்னா அது மத்திய அரசு தான். அதுக்கு 8 மேல எழுதிட்டே இருக்காரு. அவங்க குடியுரிமை கொண்டு வரணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் பிள்ளை பத்து அந்த பிள்ளைக்கு பிள்ளை பத்து இருக்குல்ல, அவங்களையாவது குடியுரிமை கொண்டு வரணும் இவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு சிஎம். அந்த அவங்களுக்கு இது வரைக்கும் 7000 பேர் கொடுத்துருக்காரு.
சாதாரண விஷயம். அவங்களுக்கு ஓட்டு கிடையாது சார், அவங்களுக்கு ஓட்டு இல்ல. ஓட்டு இப்பதான் ஓட்டை வச்சுதானே எல்லாம் கணக்கு பண்றாங்க. மற்றவங்க ஓட்டு இல்லாட்டாலும் நீங்க இவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது 7,000 10,000 வீடு கணக்கு, அது 7,000 வீடு கட்டி கொடுத்திருக்காரு. இவ்வளவு வேலைகளை பாரபட்சம் இல்லாம தமிழகத்துக்கு திட்டம் 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 திட்டம். எங்க அண்ணா ஐயனார் சொன்னாரு, இந்த ரூபாய் கொடுக்கறது கடன் ஆயிட்டான்னு ஒரு பரதையை சொல்லிட்டே இருப்பான். தமிழ்நாடு கடன் ஆயிடுச்சு, இவரால் கடன் ஆயிடுச்சு. உங்க அக்கௌண்ட் துட்டை யாரு கொடுக்குறாரு? அரசாங்கம். நீங்க மேல இருக்கிற குரு 195 லட்சம் 195 கடன் வச்சிருக்காங்க. நான் இவரு அப்படிலாம் இல்லை. 5,000 ரூபாய் போட்டாங்க. 5,000 ரூபாய் போட்டு தெரிஞ்சவொன்னே எதிர்கட்சிக்காரங்க 10 பேர் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. அதாவது முதல்ல என்ன சொல்லுவான், 1000 ரூபாய் ஒழுங்கு எல்லாரும் டாஸ்மாக் போயிடறாங்க. இது சொல்லவே இல்லை. ஒரு பேரும் ஏன்னா 5,000 ரூபாய் போனா சரியான இடத்துல இந்த மக்கள் 5,000 ரூபாய நீங்க 5,000 ரூபாய் விழுந்த உடனே 5% ஓட்டு ஏறிச்சுன்னா அவங்களுக்கு கணக்கு. அதாவது ஒரு 50% ஓட்டு இருக்குன்னா 55 ஆயிடுச்சு. கடைசியா ஒரு பிஜேபி சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் அவர் திரும்பி வாங்கி போயில அவங்க போனார். அவர் சொன்னார்னா, சார் கலைஞர் ஆட்சியை பார்க்கறது, கலைஞர் ஆட்சியில இந்த கேடர்லாம் வேலை பார்க்கறத பார்த்தேன். ஆனா இப்ப வேலை பார்க்கறது சார், இப்ப இந்த கவர்மெண்ட்ல அந்த தொண்டர்களும் அந்த நிர்வாகிகளும் வேலை பார்க்கறத பார்த்தா நான் எங்க மேலே சொல்லிட்டேன், சத்தியமா இவங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். வெறியா வேலை பார்க்கறாங்க, யாருமே சும்மா இல்லை, வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் வந்ததுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். நான் உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு இருக்கிறேன். அந்த கிராமத்துல நான் அரசியல்வாதி என்னை 4 பேர் ஏங்க எனக்கு இந்த 1000 ரூபாய் உதவி தேவை வரலன்னு என்னை கேட்கறாங்க. அம்மா நான் எழுதிட்டே என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 3 இளைஞர் வந்தாங்க. 3 பேர் பாட்டி வாங்க அப்படி கூட்டு போனான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்கன்னு செல்போன்ல ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாரு. உங்க பேர் சொல்லுங்க, உங்க வரலையா, உங்க அட்ரஸ் அப்படின்னு ஆப்பை ஒரு 10 நிமிஷம் எல்லா வேலையும் பண்ணாரு. அந்த 3 பேருக்கும் சேர்த்து, ஏமா நான் ஒரு நம்பர் தரேன், இந்த மாசத்துக்கு உங்க 1000 ரூபாய் வரும், வரலன்னா இந்த போனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலிப்பை கொடுத்து போயிட்டே இருந்தான். நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க யாருன்னா, நாங்க இளைஞரணி, எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் பண்றீங்க, எங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரி சின்ன சின்ன யாருக்கெல்லாம் வரலையோ அதை ஃபில்லப் பண்ற வேலை எங்க வேலை அப்படின்னாங்க. சார் இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார், சத்தியமா. அதுவும் இப்பயும் இந்த உட்காந்துருக்கிற போன பண்ணிட்டே இருப்பாங்க, சும்மா இல்லை. காலையில முதுசலி பேப்பர் பார்த்தா பக்கம் பூரா சேருவாங்க. பக்கம் பூரா காலையில 8 மணிக்கு ஒரு விழா, 10 மணிக்கு ஒரு விழா, 12 மணிக்கு ஒரு விழா. ஏன்னா நீ மனசுதான் இல்லைன்னு இவன் பத்திர இல்ல, மொத்த வேலை இப்படித்தாங்க வேலை பார்க்கறாங்க. அப்போ ஏன் ஜெயிக்காது, ஏன் வராது? எங்க ஐயனார் சொன்ன மாதிரி இவங்க வருவாங்க, வரணும். நன்றி.